ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. சரி, திமுக ஊழல் பண்ணுது. திமுக ஊழல் கட்சி பொட்டி பொட்டியா அண்ணாமலை கொடுத்தாரு புகார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வாய் ஜாலம் பேசும் அமித்ஷாக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதை? ஒன்று நடவடிக்கை எடுக்கணும், இல்லை இடி ரைடை ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா இடி ரைட் பண்ண வேண்டியது. உங்ககிட்ட ஆதாரங்கள் இல்லைன்னு அர்த்தம். நீ திமுகவை நீங்கள் அனாவசியமாக துன்புறுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் 3 காரணம். திமுகவை தேர்தலில் வீழ்த்தணுங்கிறதுக்காக நீ பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன டவுட்டு கலப்புது ஏடிஎம்கேல? நாளைக்கு பிஜேபி ஏதாவது தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி பிஜேபி முதலமைச்சர் உட்கார வைக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. கடைசியாக துணை ஜனாதிபதியாக இருந்த தங்கர் அவர்கள் ரொம்ப நாளாக அவர் காணாமல் போயிட்டார். அவ்வளோ பேசுகிறாங்கல்ல, எங்கே போயிட்டாருன்னு. ஆட்கொணர்வு மண்ணுன்னு ஒன்று இருக்குது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே நேற்று பாஜகவோட பூத் கமிட்டி மாநாடுக்கு வந்திருந்தாரு. அங்கே அவர் பேசின விஷயம் ரொம்ப முக்கியமானது சார். வழக்கமாக எப்போவுமே திமுக ஒரு ஊழல் கட்சி, வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, இதையே முன் வச்சுட்டு வர்றாருல சார். இது எப்படி சார் இது அவங்களுக்கு அட்வான்டேஜாக போய் முடிய போகுது? சரி, திமுக ஊழல் பண்ணுது. திமுக ஊழல் கட்சி பொட்டி பொட்டியா அண்ணாமலை கொடுத்தாரு புகார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கவர்னர்கிட்ட கொண்டு போய் அதிமுகவும் புகார் பட்டியல் கொடுத்தது. ஆச்சு 6 மாதம் தேர்தல் வரப்போகுது. இது எப்படி இருக்குன்னா, போலீஸ்காரனே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஆந்திராவில் திருட்டு நடக்குது, போலீஸ்காரன் சொன்னால் எவ்வளோ வேடிக்கையோ அவ்வளோ வேடிக்கை உள்துறை அமைச்சர் சொன்னால் அதோட வேடிக்கை. ஏன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நீங்கள். கெஜ்ரிவால் உள்ளே போடலையா? அதுக்கு நான் ஸ்டாலின் உள்ளே போடணுன்னு சொல்ல. நடவடிக்கை எடுக்காமல் வாய் ஜாலம் பேசும் அமித்ஷாக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதை? ஒன்று நடவடிக்கை எடுக்கணும், இல்லை இடி ரைடை ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா இடி ரைட் பண்ண வேண்டியது. டாஸ்மாக் வழக்கு என்ன ஆச்சு? அப்பீல் போனீங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் தூங்குது இல்லை? அப்போ டீல் முடிஞ்சு போச்சா? உங்கள் பையன் தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணணும், கொட்டி கொழிக்கணும். நான் சொல்ல, பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க, அமித்ஷா தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணுறாரு, அவர் உதவுறவங்களாம் முக்கியமான புள்ளிகள். என்ன வியாபாரம் சார்? நிறைய வியாபாரம் பண்ணுறாரு, எக்கச்சக்கம் $multi-million பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. எல்லாம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் அவர் தான் எடுக்கிறார். வியாபாரம் பண்ணுறீங்க. வியாபாரம் உங்கள் பையனை பண்ண வச்சுட்டு நீங்கள் திமுகவை திட்டினா இது வேடிக்கையாக இருக்குது. சரி, திமுக தப்பு பண்ணுறது, சசிகலா மேலே நடவடிக்கை எடுக்கிறார், நீங்கள் என்ன ஆச்சு? விஜயபாஸ்கர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது என்ன ஆச்சு? குட்கா கேஸ் என்ன ஆச்சு? சிபிஐ இது வரைக்கும் விசாரித்த கேஸில் என்ன நடவடிக்கை? 4.5 வருஷத்தில் அதிமுக மேலேயும் சரி அதிமுக விட்டுருங்க, கூட்டணியில் வந்தால் வாஷிங் மிஷின் எல்லாம் துவைச்சி எடுக்கப்படும், நல்லதாகும். திமுக மேலே அண்ணாமலை கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது? உங்கள் டேபிளில் தூங்குது. உங்களுக்காக ஒன்றுன்னா கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டு அவரை தோக்கடிக்கணும்னு பார்ப்பீங்க. உங்களுக்காக ஒன்றுன்னா மனிஷ் சிசோடியாவை ஜெயிலில் போடுவீங்க. உங்களுக்காக வேணும்னா ஸ்டாலின் மேலே புகார் சொல்லி கடந்து போயிடுவீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை, அவங்களுக்கு தெரியும் அமித்ஷா செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். நடவடிக்கை அமித்ஷா கண்ணை காட்டினான்னா அடுத்த நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஊழல் புகார் ஊழல் புகார் ஊழல் புகார் ஊழல் புகார்னு சொல்லி என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது? அப்போது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட ஆதாரங்கள் இல்லைன்னு அர்த்தம். நீ திமுகவை நீங்கள் அனாவசியமாக துன்புறுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் 3 காரணம். திமுகவை தேர்தலில் வீழ்த்தணுங்கிறதுக்காக நீ பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் பாஜக தொண்டை கேட்குறான், நான் கேட்கல. என்னப்பா இவரே வேடிக்கையாகுது, இவரே கேட்குறாருப்பா, இவர் போய் ஒரு ஃபைலை கழுத்து போட்டால் மேட்ரு முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு எங்ககிட்ட இங்கே திமுக ஊழல் கட்சி, திமுக அந்த கட்சி, அதான் நீங்கள் சொன்னீங்க. ராகுல் காந்தி வந்தார் சோனியா காந்திக்கு பிறகு அப்படின்னு. நீங்கள் காங்கிரஸ்காரன் ராகுல் காந்தி தான் போடுவான். உங்களுக்கு என்ன வந்தது? உங்கள் கட்சியில் கேட்கலையா? நாளைக்கு உங்கள் பையன் பிசிசிஐ போர்டு, கிரிக்கெட் போர்டில் தேர்தலில் ஜெயிச்சு வந்தாரான்னு கேட்டார். அவருக்கும் கிரிக்கெட் சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே கிடையாது. ராஜா கேட்டார் ஒரு கேள்வி, முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா கேட்டார், பிசிசிஐ போர்டில் உங்கள் பிள்ளை ஜெயிச்சு வந்தானான்னு.
உங்களுக்கு ஒரு ரூல், மற்றவருக்கு ஒரு ரூல் இந்தியா அரசியலில் வேறுபடாது. அதுவும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் மாற்றத்திற்கான கட்சி, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். மற்ற கட்சிகளை விட நாங்கள் வித்தியாசமானவர்கள்னு சொல்கிறீங்களே, அப்போ என்ன வித்தியாசமாக நடந்துனீங்க? ஊழல் புகார் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? டெல்லிக்கு ஒரு ஊழல், டெல்லிக்கு ஒரு ரூலு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூலு, ஆந்திராவுக்கு ஒரு ரூலு. ஜெகன்மோகன் ரெட்டி மேலே என்ன எடுத்தீங்க? இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி உங்களை சப்போர்ட் பண்ணுறார், சிபிஆர் துணை ஜனாதிபதி தேர்தலில் சப்போர்ட் பண்ணுறார். ஸோ உங்களுக்கு ஆதரவானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதிரானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீங்க. மம்தா மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது உங்களால்? சாரதா சிட் ஃபண்ட் என்ன ஆச்சு? கேட்டே போகலாம். ஊழலுக்கு எதிரான கட்சி பாஜக என்பதை இனிமேலும் நான் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. பாஜக ஊழல் பண்ணுறான்னு சொல்ல மாட்டேன். பாஜக ஊழல் கிடையாது. மோடியெல்லாம் அப்பழி கற்றவர். மோடி மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி பார்க்க முடியாது. அவர் குடும்பமே கிடையாது. அவர் 10 பேர் எடுக்க மாட்டார். ஆனால் மத்திய அமைச்சராக வேலை கொள்ள அடிக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க. அது மோடிக்கும் தெரியும். என்ன பண்ண முடியும் அவரால்? எல்லாரையும் வெளியில் வச்சுட்டு யாரை வச்சு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும்? ஆகவே ஊழலை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு தகுதி இருக்கான இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணார் சார். 30 டேஸ்க்கு மேலே ஒருத்தர் ஜெயிலில் இருந்தால் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பில் பாஸ் பண்ணார். இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த ஓட் சோரின்ற இன்னொரு பக்கம் ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்காரு. இதை வந்து மறைக்கிறதுக்கு இதை பண்ணாங்களா? இந்த பில்லே முதல்ல தப்புங்க. 30 நாளைக்குள்ள இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைச்சர் தப்பு பண்ணுறார். எந்த அமைச்சர், ஏதாவது ஒரு அமைச்சர், ஏதாவது ஒரு கட்சி அமைச்சர் தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் கைது பண்ணுமா? பண்ணாது. போலீஸ் கைது பண்ண தமிழ்நாடு போலீஸ் கைதே பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட இப்போ எல்லா மேட்டர்லேயுமே வந்து எல்லா பெரியசாமி ஆட்டம், பொன்முடி ஆட்டம் வழக்குகள் வந்து நீர்த்து போய்விட்டனன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களா சுவோ போட்டா எடுக்க ஆரம்பிச்சாங்க போனதுக்கப்புறம். ஸோ இது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு கட்சி சொல்ல, அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது 30 நாளைக்குள்ள எப்படி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சார்ஜ் ஷீட் போட்டு எப்படி பண்ண முடியும்? ப்ராசஸ் அந்த அளவுக்கு போலீஸ் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் ஜனத்தொகைக்கு இருக்கிற போலீஸுக்கும் இந்தியாவில் ஜனத்தொகைக்கு இருக்கிற போலீஸுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். இந்தியாவில் போலீஸ் போராது நமக்கு. அது குற்றங்கள் அதிகமாகிட்டு வருது, சைபர் கிரைம் அதிகமாகிட்டு வருது, சைபர் குற்றங்கள் அதிகமாகிட்டு வருது. இந்த மாதிரி குற்றங்கள் செய்யும்போது இது நடுவில் மந்திரி வீட்டில் போய் காவல் காக்கணும், சல்யூட் அடிக்கணும், சீஃப் மினிஸ்டர் கவர்னர் போனோன்னா ரோடெல்லாம் நிற்கணும், பந்தோபஸ்துக்கு போகணும், அப்புறம் கல்யாணம் திருவிழா அங்கே போய் நிற்கணும். இதெல்லாம் போக ஸ்டேஷனில் வந்து குற்றத்தை தடுக்கணுன்னா எப்படிங்க? அவனும் மனுஷன் தானேங்க. போலீஸ்காரங்களும் ஒரு மனுஷங்க தானே. அவங்க ஒன்றும் 24 மணி நேரம் வேலை செய்ய முடியும். அதான் முதலமைச்சர் சொன்னால் ஒரு நாள் லீவ் கொடுக்கணும்னு சொன்னால் நல்ல ஐடியா. ஏன்னா ஓய்வறியாமல் உடைச்சா வச்சுங்க மைண்டு கெட்டு போயிடும். அதனால தான் நிறைய போலீஸ்காரர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணமே அவங்க கடுமையாக உழைச்சி அவங்க ஓய்வே இல்லாமல் நைட் டியூட்டி போயிட்டு அடுத்த நாள் காத்தால் ஆஃபீஸ் வாண்டுறாங்க. நைட் டியூட்டி ரோந்து போயிட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் தான் எப்படி தூங்காமல் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் நடுவில் 30 நாளைக்குள்ளே எப்படிங்க முடிக்க முடியும்? இதில் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய காரியமாக உங்கள் ஈடியாலே முடியாதே. இடி தூங்குதே, சுப்ரீம் கோர்ட் நல்லா போட்டு ஈடியை வாங்குன்னு வாங்குதே. இடி வழக்குகள் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அப்போ எங்கே 30 நாள் கணக்கு வரும்? அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எல்லா அரசியலும் உள்ளே போட்டுருவீங்களா? பாஜகவில் வேணால் பாதி பேர் தப்பிச்சுக்கலாம். இது எதிர்கட்சிகளை அடக்குவதற்கு கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு டவுட் வரக்கூடாது. வந்ததுன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். நீங்கள் அந்த டவுட் வரக்கூடாது. அந்த பில் யார் சொல்லி அமித்ஷா கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது தவறான ஒரு பில், தவறான நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு பில். அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, எப்படியாச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் முதலமைச்சராக உட்காராம நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு தொண்டர்களுக்கு வந்து சொல்றாரு. இது ப்ராக்டிக்கலாக எப்படி சார் பார்க்குறது? அமித்ஷா சொன்னார் அந்த வார்த்தையை? அமித்ஷா சொல்ல. அமித்ஷா என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்ல. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான், அதிமுக தான், என்னைக்காவது சொல்லியிருக்காரா? 3-4 தடவை வந்தார் கூட்டணி அமைச்சர். 4வது தடவை இது. என்டிஏ தான் ஃபார்ம் பண்ணணும்னு தான் சொல்றத தவிர அதிமுக தலைமைன்னு சொல்ல, அதிமுக தலைமையில என்டிஏன்னு சொல்லல. ஆமாம்,
எடப்பாடிங்கிற வார்த்தையை அவர் எடுக்கல. இது என்ன டவுட்டு கலப்புது ஏடிஎம்கேல? நாளைக்கு பிஜேபி ஏதாவது தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி பிஜேபி முதலமைச்சரை உட்கார வைக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. மகாராஷ்டிராவில் நடக்கிற மாதிரியா சார்? மகாராஷ்டிராவில் நடக்கிற மாதிரி அந்த பயம் வந்ததுன்னா அது கூட்டணிக்கு நல்லதில்லை, கூட்டணி ஜெயிக்காது. ஏன்னா கூட்டணிங்கிறது திறந்த மனசோட, இப்போ என்னதான் திமுக கூட்டணியில் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தால் கூட, விசிகாவுக்கு திமுகவுக்கு பிரச்சனை, காங்கிரஸுக்கு விசிகாவுக்கு திமுக பிரச்சனை இருந்தால் கூட தேர்தல் வந்தால் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆமாம் சார். விட்டு கொடுக்க மாட்டாங்க. விசிகா திமுக விட்டு கொடுக்காது, திமுக காங்கிரஸை விட்டு கொடுக்காது. கூட்டணின்னு வந்துட்டாங்கன்னா அது வரைக்கும் ஆட்சி கஜாமச்சாலும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அந்த மாதிரி இங்கே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுகவை மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது பிஜேபி. அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்க பார்க்குறது. அந்த கண்ட்ரோல் எந்த அளவுக்கு போகும்னு பாஜகவுக்கு தெரியல, அதிமுகவுக்கு தெரியல. அவர் எந்த நம்பிக்கையில் சார் அப்போ சொல்கிறாரு? பாஜகவுக்கு 18% ஓட்டு இருக்குன்றாரு சார் நேற்று. அதுவும் ஏடிஎம்கேக்கு 21, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 40 வந்துடுது. அவர் எந்த நம்பிக்கையில் சார் சொல்கிறாரு? பாஜகவுக்கு 15 இருக்கு, பாஜகன்னு சொல்ல மாட்டேன், என்டிஏக்கு 15 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை பீரியட்லேயே 18 இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போனால் கூட அண்ணாமலை போன பிறகு தமிழக பாஜகவுக்கு பின்னடைவானா கண்டிப்பாக பின்னடைவு. ஏன்னா அண்ணாமலை பேசும்போது ஆர்ப்பரிக்கிற கூட்டம் மற்ற தலைவர்கள் பேசும்போது ஆர்ப்பரிக்கலை. நாகேந்திரன் இது யார் எந்த தலைவர் பேசினாலும் இம்பேக்ட் இல்லை. அது தெரிஞ்சு தான் அண்ணாமலையை பக்கத்தில் வச்சுருக்கார் அமித்ஷா. அவர் தெரிஞ்சு போச்சு அண்ணாமலையை மீறி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு. அதனால அண்ணாமலை கூட வச்சுருக்கார். ஆனால் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை இன்னும் பாஜகவில் கொடுக்கல. அவருக்கு எந்த பதவியுமோ பொறுப்போ கொடுக்காம சும்மா டம்மியாக வச்சு உட்கார வைக்கிறது லாபம் இல்லை. அது ஏன் சார்? அது ஏன்னா அவங்க ரீசன் நேஷனல் தலைவர் போடாதனால நாங்கள் போட முடியலேன்னு. நேஷனல் தலைவரை போடுறதுல என்ன சிக்கல்? 2 வருஷமாக சிக்கல். உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனையா? ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தர் தலைவராக போடுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த ஆள நட்டா வேற சொல்கிறார், எங்களை ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் பண்ணாது, நாங்கள் ஆர்எஸ்எஸோட அடிமை இல்லை. யார்? பாஜகவோட முக்கிய அமைச்சர் நட்டாவே சொல்கிறார். இது ஆர்எஸ்எஸ் கோபம் வருமா வராதா? ஸோ இந்த பஞ்சாயத்து எப்போ தீர்ந்து எப்போ நீங்கள் தலைவரை போட்டு அந்த தலைவர் எப்போ நீங்கள் அண்ணாமலையை தேசிய பொதுச் செயலாளராக போட்டு இது என்னைக்கு நடக்கிற காரியம்? ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்கலாம்ல, அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. அண்ணாமலையோட உதவி மட்டும் தேவைப்படுது, அண்ணாமலையோட கிரௌடு தேவைப்படுது, அவருடைய ரசிகர்கள் தேவைப்படுது, ஆதரவாளர் தேவைப்படுது. ஆனால் திருப்பி ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னா அது சரியில்லையே. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை என்டிஏ வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க, துணை குடியரசுத் தலைவராக. அவங்களோட அலிகேஷன் என்னன்னா, ஒரு தமிழரை டிஎம்கே ஆதரிக்க மாட்டுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஐடியாலஜி படி தான் நாங்கள் ஓட் பண்ணுவோம், அதனால தான் சுதர்சன் ரெட்டியை காங்கிரஸ், அதாவது இந்தியா அலையன்ஸ் வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க. இது எப்படி சார் போகும்? ப்ளஸ் பாயிண்டாக அமையமா? இங்கே அப்துல் கலாம் ஜனாதிபதியாக வாஜ்பாயால் நியமிக்கும் போது வாஜ்பாய் கலைஞரை கூப்பிட்டு பேசினார், தமிழர் ஆதரிங்க, அப்துல் கலாம் தமிழர். அப்போ கலைஞர் சொன்னார், கலாம் என்றால் கலகம் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஆர் வெங்கட்ராமனை ஜனாதிபதியாக இருக்கும்பொழுது கூட தமிழ்நாட்டில் கேட்டதுக்கு முடியாதுன்ட்டாங்க, ஆதரிக்கலை. அப்துல் கலாமுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன். அதே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் பிரதிபா பாட்டீல்னு ஒரு பெண்மணி இந்திய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸுக்கும் சிவசேனாக்கும் எதிரிகள்னா அப்படி ஒரு எதிரிகள், வைரிகள், 2 பேரும் ஆகவே ஆகாது. பால் தாக்கரே சொன்னார், எல்லாத்தையும் மறந்து நான் ஓட்டு போட போகிறேன், எங்கள் ஊர் பெண்ணு பிரதிபா பாட்டீல், அவங்களுக்கு போடாமல் யாருக்கு போடுறது அப்படின்னு போட வச்சார். ஸோ அரசியலை மீறி அதே மாதிரி வட இந்தியாவில் பல இடங்களில் பல மாநிலங்கள், ஒரிசா திரௌபதி மர்மு, நவீன் பட்நாயக் போட்டார். ஏன்னா அப்போ பாஜகவை கடுமையாக எதிர்த்தார் நவீன் பட்நாயக். இருந்தாலும் திரௌபதி மர்மு எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பிஜேபியாக இருந்தானே எந்த கட்சி? ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்றே பாஜகவை விட்டு விலகிடணும், கட்சியோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. கட்சியிலேருந்து விலகினுக்கு அப்புறம்தான்
அந்த பதவியில் உட்கார முடியும். அப்படி இருக்கும்போது பாஜக, முன்னாள் பாஜக இந்நாள் துணை ஜனாதிபதி ஆதரிக்கிறதுல என்ன தப்பு திமுகவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது திமுகவுக்கு வந்து இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிச்சு. தமிழர் நலம், தமிழர்னு பேசுகிறீங்க. ஒரு பக்கம் பிரதமர் தமிழர் துணை ஜனாதிபதியை நியமிச்சிங்கன்னா அவரை ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன முரண் அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். நான் இந்தி கூட்டணி, எங்களுக்கு வந்து இந்தி கூட்டணி தான் ஆதரிப்போம், நாங்கள் கூட்டணி விட்டு வர முடியாதுன்னு. அப்போ பால்தேக்கரை எந்த தைரியமாக வெளியில் வந்தார், நவீன் பட்நாயக் எந்த தைரியத்தில் வெளியில் வந்தாங்க? அந்த மாதிரி நீங்கள் வந்து அது சிபிஆர் திமுக மீது மிகுந்த அன்பு கொண்டவர், எல்லா கட்சியோடையும் பழகுவார், அவர் எந்த கட்சியோட சண்டை போட்டுக்க மாட்டார். சிபிஆர் வந்து கலைஞரோட நெருக்கமான சர்க்கிளில் இலா கணேசன் சிபிஆர்லாம் உண்டு. ஸோ திமுக மேலே அன்பு உடையவர், அனாவசியமாக எந்த அரசியலும் பண்ண தெரியாதவர் சிபிஆர். யாரையும் திட்டியோ குறை சொல்லியோ அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். அவர் கட்சி வேலை பண்ணி அவர் இருப்பார். அப்படிப்பட்ட சிபிஆரை திமுக ஏன் ஆதரிக்கக்கூடாது என்பதுதான் இப்போ எழுந்திருக்கிற கேள்வி. கடைசியாக துணை ஜனாதிபதியாக இருந்த தங்கர் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக அவர் காணாமல் போயிட்டார்ன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் அவங்களும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஏன் சார் உடனே நீக்கணும் திடீர்னு? காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்கொணர்வு மனு போட சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவ்வளோ பேசுகிறாங்கல்ல எங்கே போயிட்டாருன்னு. ஆட்கொணர்வு மனுன்னு ஒன்று இருக்குது, பிடிச்சி கொண்டு நிறுத்த முடியும், அதை போட சொல்லுங்கள். தன்கர் வந்து காங்கிரஸோட பிடியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரோ அது கேட்குற அளவுக்கு இருக்கார். மோடி அரசாங்கத்தையே கவிழ்க்கிற அளவுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டியவர் தான் தன்கர்ன்ற செய்திகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. மோடியால் யார் துணை ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டாரோ அவர் மோடிக்கு எதிராக பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு எதிர்கட்சிகளோட தேவைப்பட்டது. அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். நம்பிக்கையில்லா தீர்மானம் துணை ஜனாதிபதி கொண்டு வர்றது அரிதிலும் அரிது, ரொம்ப ரேர். அது அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அதை கொண்டு வந்த காங்கிரஸோட தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி அளவலாவி பேசி ஜாலியாக இருந்துட்டு அவங்க கூட சேர்ந்து கூட்டணி வச்சு மோடிக்கு ஆப்பு வைக்க பார்த்தீங்கன்னா மோடி அதை பார்த்துட்டு சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? துணை ஜனாதிபதி யாராக இருந்தாலும் கெட் அவுட், அடுத்த நிமிஷம் பதவி காலி. அது மோடி எடுத்த ஒரு நடவடிக்கை தான். ஏன்னா அவருக்கு வந்த செய்திகள் எல்லாமே தன்கர் வந்து அவருக்கு எதிராக மோடிக்கு எதிராக போக ஆரம்பிச்சிட்டார். எங்கே ஒரு நாட்டின் பிரதமருக்கு எதிராக துணை ஜனாதிபதி போனால் அது எந்த பிரதமர் பொறுத்துப்பார்? மோடின்னு விடுங்க, எந்த பிரதமர் பொறுத்துப்பார்? ஸோ மோடி பண்ணதில் எந்த தப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா திரு தங்கர் அவர்களே வந்து வெளியில் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் சார், இந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வெளியில் சொல்லியிருக்கலாமே சார். ஏன் சொல்லியிருந்தானா இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அவர் உண்மையை சொல்ல வாயை திறக்க இன்னும் அசிங்கப்பட்டு போவார் அவர். அப்போ காங்கிரஸோட கைக்கூலின்னா வந்துடும். இருக்கிற நல்ல கொஞ்சம் பேரும் போயிடுமே. இப்போ ஏதோ ராஜினாமா பண்ணார் போயிட்டாருங்கிற மறையிலேருந்து இப்போது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள், ஓய்வு பெற்ற துணை ஜனாதிபதிகள்லாம் பப்ளிக்கோட கேஸ்லேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. வெங்கையா நாயுடு எங்கே இருக்காருன்னு தெரியல, ராம்நாத் கோவிந்த் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஓய்வு பெற்றாங்க, அப்படி அமைதியாக பொது வாழ்க்கையில் வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி தன்கரும் போயிடுவார். வாயை திறந்தாருன்னா தன்கருக்கு தான் ஆபத்து. ஓகே சார், நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா பேசணும். இது குறித்து மேலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.